கமாண்ட் ப்ராம்ப்ட் ஓபன் பண்ணி நம்மளோட ப்ராஜெக்ட் டைரக்டரிக்கு போய் ஒரு பேக்கேஜை இன்ஸ்டால் பண்ணணும். லெட்ஸ் ஸ்டார்ட். விண்டோஸ்ல cmd என்டர். கமாண்ட் ப்ராம்ப்ட் ஓப்பன் ஆயிடும். ஸோ நம்மளோட ப்ராஜெக்ட் ஃபோல்டருக்கு டைரக்டரியை சேஞ்ச் பண்ணணும். நம்ம ப்ராஜெக்ட் ஃபோல்டர் பாத்தை காப்பி பண்ணிட்டு கமாண்ட் ப்ராம்ப்ட்ல cd தட் இஸ் சேஞ்ச் டைரக்டரி அண்ட் நம்ம பாத் இதுதான் டைரக்டரி சேஞ்ச் பண்றதுக்கான கமாண்ட். என்டர். டைரக்டரி சேஞ்ச் ஆகல. சரி, ஓகே. இப்போ பார்த்த டபுள் கோட்ஸ்ல கொடுத்து பார்க்கலாம். cd டபுள் கோட்ஸ் நம்ம பாத். என்டர். அப்பவும் சேஞ்ச் ஆகல. இந்த கமெண்ட் ப்ராம்ப்ட்ல டைரக்டரியை சேஞ்ச் பண்றதுக்கு ஃப்ரெஷர்ஸ் வந்துட்டு ரொம்ப கன்ஃபியூஸ் ஆவாங்க. ஏன்னா கூகுள்லயே கூட இந்த கமெண்ட் தான் கொடுக்கும். எக்ஸாக்ட் கமெண்ட் நம்ம இங்க அடிச்சா கூட டைரக்டரி சேஞ்ச் ஆகாது. ஸோ இது என்ன பண்ணணும்னா சேஞ்ச் டைரக்டரி கொடுத்ததுக்கு அப்புறம் கீழே d:, என்டர். இப்போதான் டைரக்டரி சேஞ்ச் ஆகும். ஸோ இது ரொம்ப காம்ப்ளெக்ஸா இருக்குல்ல, இது வேணாம். லெட்ஸ் க்ளோஸ் இட். ரொம்ப சிம்பிளா எப்படி பண்றதுன்னா, ஸோ உங்களுக்கு எந்த ஃபோல்டர்ல ஒர்க் வேணுமோ அந்த ஃபோல்டரோட அட்ரஸ் பார்ல cmd என்டர். கமாண்ட் ப்ராம்ப்ட் நம்ம டைரக்டரிக்கு சேஞ்ச் ஆயிடும். சிம்பிள். இந்த ஈஸியான வழியை விட்டுட்டு எதுக்கு கமாண்ட் ப்ராம்ப்ட்ல போயிட்டு சேஞ்ச் டைரக்டரி பார்த்து அது இதுன்னு கமெண்ட் கொடுத்து டென்ஷன் ஆகிட்டு. ஓகே, இப்போ நம்ம பைத்தான் என்விரான்மெண்ட்டை இங்க ஆக்டிவேட் பண்ணணும். நம்ம பைத்தான் என்விரான்மெண்ட் நேம் இஸ் பைத்தான் டர்ட்டில். ஸோ அதுக்கான கமெண்ட் ஆக்டிவேட் பைத்தான் டர்ட்டில். என்டர். லெஃப்ட் சைட்ல நம்ம என்விரான்மெண்ட் நேம் வந்துடும். ஸோ என்விரான்மெண்ட் ஆக்டிவேட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம என்விரான்மெண்ட்ல என்னென்ன பேக்கேஜஸ் இருக்குன்னு பார்க்கலாம். அதுக்கான கமெண்ட் பிப் லிஸ்ட். என்டர். இத்தனை பேக்கேஜஸ் நம்ம இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம் இதுக்கு வரைக்கும். ஸோ இப்போ புதுசாக ஒரு பேக்கேஜ் இன்ஸ்டால் பண்ணலாம். லெட்ஸ் இன்ஸ்டால் டெசராக்ட். பிப் இன்ஸ்டால் பைடெசராக்ட். இப்படி தான் ஸ்பெசிஃபிக் டைரக்டரியில் கமாண்ட் ப்ராம்ப்ட் ஓப்பன் பண்ணி ஒர்க் பண்ணணும். சிம்பிள்.